மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 58.22% வாக்குகள் பதிவானதாக தகவல். ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டமாக 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவு. இவிஎம் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அறைகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். பாஜக 154 இடங்களையும் காங்கிரஸ் 124 இடங்களையும் கைப்பற்றும் என்றும் தகவல். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும். பாஜக கூட்டணி 47 இடங்களையும் இண்டி கூட்டணி 30 இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கள்ளச்சாராய விவகாரத்தில் தவறிழைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டிக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பிருப்பதை நம்ப வேண்டியுள்ளது என தீர்ப்பில் தகவல். போலீசார் கள்ளச்சாராய விற்பனையை முளையிலேயே கிள்ளியிருந்தால் 67 பேரின் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கும். காவல் நிலையத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் நடந்த கள்ளச்சாராய விற்பனையை போலீசார் எப்படி கவனிக்காமல் இருந்தனர் என்றும் நீதிபதி கேள்வி. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து மடியில் கனமில்லை என்றால் திமுக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது. விசாரணை மூலம் உயிரிழந்த 67 பேருக்கும் உரிய நீதி கிடைக்கட்டும் என்றும் இபிஎஸ் அறிக்கை. தஞ்சை மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி படுகொலை. திருமணத்திற்கு பெண் கேட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் விருப்பமில்லை என்று கூறியதால் இளைஞரின் வெறிச்செயல். தஞ்சையில் அரசு பள்ளியில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டுள்ளதற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வ சாதாரணம் என்ற அவலநிலை தொடர்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தஞ்சையில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். கொடூர சம்பவங்களை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சை ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வழக்கின் விசாரணை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிக்கு விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத் தரப்படும் எனவும் உறுதி. ஆசிரியை கொலை செய்யப்பட்ட தஞ்சை மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை. பள்ளியின் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்ட பின் அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன். கஸ்தூரியின் மனுவுக்கு காவல்துறை தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில் ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. கஸ்தூரி வியாழக்கிழமை மாலை சிறையிலிருந்து வெளியேறலாம் என எதிர்பார்ப்பு.
எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் டி.ஆர். பிரபாகரன் பேட்டி. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை. சின்ன உடைப்பு பகுதி மக்கள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் வாபஸ். நீதிமன்ற உத்தரவை அடுத்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் அறிவிப்பு. பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கூட்டணி விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது. பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் அதிரடி உத்தரவு. கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு. வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்ய உத்தரவிட நேரிடும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் நியமனம். கொலீஜியம் பரிந்துரைத்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. $3,699 கோடி முதலீட்டில் ஹொசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வியாழக்கிழமை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கும் பகுதிகளில் மேல்காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. மேக வெடிப்பால் ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. 32 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. தஞ்சையில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பயிர்கள் சாய்ந்து மீண்டும் முளைக்கத் தொடங்கியதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மேலப்பாளையம் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். வழக்கில் சிக்கிய 2 பேரும் அல்லுமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என விசாரணையில் திடுக்கிடும் தகவல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஆசிரியர் வீட்டிலிருந்து 173 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. தப்பி ஓடிய நபர்கள் தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டதாக 39 குவாரிகளுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம். கனிம வள கொள்ளை புகாரில் சார் ஆட்சியர் உத்தரவு.
2 நாள் பயணமாக கயானா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஜார்ஜ் டவுன் நகரின் திறவுகோல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசளிப்பு. யுக்ரைனில் செயல்பட்டு வரும் அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடல். கீவ் நகரில் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று கூறி அதிகாரிகள் வெளியேற அமெரிக்கா வலியுறுத்தல். பரிசு பொருட்களை முறைகேடாக விற்பனை செய்த வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு ஜாமீன். அரசின் பரிசு பொருட்களை விற்ற வழக்கில் உத்தரவு. மூன்றாவது முறையாக ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்றது இந்திய மகளிர் ஹாக்கி அணி. 1-0 என்ற கோல் கணக்கில் சீன அணியை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. அடுத்த ஆண்டு மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி இந்தியா வரவுள்ளதாக கேரள அரசு அறிவிப்பு. நட்பு ரீதியான கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக கேரளாவுக்கு மெஸ்ஸி வருகை. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. நடிகர் தனுஷின் பெயரை மட்டும் தவிர்த்து நயன்தாரா அறிக்கை. அமரன் படத்தில் இடம்பெற்றுள்ள வெண்ணிலவு சாரல் வீடியோ பாடல் வெளியானது. படத்திற்கு சிறந்த வரவேற்பு கிடைத்த நிலையில் பாடலுக்கும் ரசிகர்கள் பெரும் வரவேற்பு. தனுஷ் இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் 2வது சிங்கிள் காதல் ஃபெயில் பாடல் நவம்பர் 25ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.